தமிழ் காங்கிரசும் ஜிஜி பொன்னம்பலத்துடைய தலைமையிலே தமிழ் அரசியல் சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கை அளித்திருக்கின்றது. பிரித்தானியா தமிழரை சிங்கள தேசத்துடைய பெரும்பான்மை ஆட்சிக்கு கீழ் முழுமையாக எங்களை அவர்களுடைய தயவிலே விட்டு விலகுகின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தமிழர் அப்படிப்பட்ட ஒரு முடிவை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பணியை தமிழ் காங்கிரசும் ஜிஜி பொன்னம்பலம் ஆற்றியது. இந்த உண்மை இன்றைக்கு அந்த உண்மை அவர் அன்றைக்கு சோல்பரி கமிஷனில் வந்து கூறின கருத்துகள் நடைமுறையிலே இருக்கின்றன. இன்னும் ஒரு விடயம் பலருக்கு தெரியாத விடயம், சுதந்திரம் பெறுவதற்கு பிரித்தானியா விலகி இலங்கை தீவுக்கு ஆட்சியை மாற்றி கொடுக்க இருக்கின்ற பொழுது ஜிஜி பொன்னம்பலம் பிரித்தானிய அரசுக்கு ஒரு அவசர டெலிகிராம் ஒன்று எழுதியிருந்தார். அதாவது, நீங்கள் இந்த சோல்பரி கான்ஸ்டிடியூஷனை தான் நீங்கள் கொண்டு வர போறீர்கள், ஆனால் இதுக்கு கீழே தான் நீங்கள் தமிழ் மக்களை கைவிட்டு நீங்கள் விலகப் போறீங்கள். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலே ஒரு முடிவெடுக்கிறதுக்கு உறுதியாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் உங்களோட பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அந்த டெலிகிராமுக்கு பின்பாக அவர் பிரித்தானியாவுக்கு சென்று இங்கு இருக்கின்ற இலங்கை தீவில் இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதிகளுடைய அனைத்து அவர்களுடைய ஆதரவையும் பெற்று அங்கே போய் பேசி எங்களுக்காக ஒரு தீர்வை வழங்குவதற்கு எடுப்பதற்கு ஒரு முயற்சி ஒன்றை எடுத்தார்.